அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நடக்கக்கூடிய சில வேலைகளை தான் வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம மஞ்சள் வச்சுருக்க க்ரோ பேக். இதில் நம்ம மஞ்சளே வச்சுருக்கிறது தெரியாத அளவுக்கு களைச்செடி வளர்ந்து வந்துருச்சு. ஸோ ஒரு பக்கம் களை எடுத்தாச்சு, மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். இதில் களைச்செடி அப்படின்னா அது எல்லாமே தேவையில்லாத செடின்னு சொல்லிட முடியாது. அதில் நமக்கு தேவையான கீரைகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு அது மற்ற செடிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பிடுங்கி எடுத்துட வேண்டியதான். பருப்பு கீரை, சிறு பசலைக்கீரை இதுதான் அதில் அதிகமாக இடத்த அடைச்சிருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, நமக்கு தொட்டியிலேருந்து மண்ணெல்லாம் மாற்றி அது கூட எருவை கலந்து புதுசாக பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்ற பிளான். நமக்கு இந்த வேலை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காம இத்தனை நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் நமக்கு ஆள் கிடச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்க அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த க்ரோ பேக்கில் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, இதில் அந்த கீரைகள் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த பேகை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டு வச்சுட்டு நம்ம இந்த மஞ்சள் இருக்க பேக்கில் இருக்க களையெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணி இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஈஸியாக கையில் எடுத்தாலே வந்துடும். பட் ஆனால் இதோடய வேர்கள் அடியில் இருக்க தான் செய்யும், மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தால் இதே மாதிரி நம்ம களை எடுத்துக்க தான் வேணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதெல்லாம் இயற்கையாக நமக்கு கொடுக்குற கீரை. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம புதுசாக மண்ணை மாற்ற முடியாது, செடி வளர்ந்து வந்துட்டதுனால. அதனால் எரு மட்டும் மேலே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செடிக்குமே சுற்றி எருவை வச்சுட்டு அதுக்கு மேலே தேவைப்பட்டால் மண் போடலாம், இல்லாட்டி நம்ம அதை அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் எல்லாமே ஓரளவுக்கு நடுவில் காலி இருக்குது. அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி புதிய மஞ்சள் ஏதாவது நட முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஃபுல்லாக இது எல்லாத்துக்குமே புதுசாக மேலே ஒரு லேயர் எரு போட்டாச்சு. இந்த களை செடிகள் எல்லாத்தையுமே பிடுங்கி ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அதில் மீண்டும் முளைச்சி வர வாய்ப்பு இருக்குது. நாம் தான் அதை பார்த்துக்கணும். அடுத்ததாக இப்போ எரு போட்ட உடனே அதுலேயும் நிறைய நுண்ணுயிர் இருக்கும். ஸோ அது நல்லா டெவலப் ஆகணும், வளரணுன்னா நம்ம அதுக்கு மேலே மல்ச்சிங் போட்டுடுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது வெயில் சீசனில் மட்டும் தான் போடணும் அப்படின்ல, எப்போயுமே செடிக்கு மல்ச்சிங் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த மூடாக்கு இருக்கும் போது கீழே இருக்க நுண்ணுயிர்கள்லாம் நல்லாவே வளர்ந்து வரும். ஸோ அதுக்காக இந்த க்ரோ பேக் ஃபுல்லாகவுமே நம்ம மரத்தில் இருக்கக்கூடிய இலைத்தழைகளை வச்சு நம்ம மல்ச்சிங் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த க்ரோ பேக் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. புதுசாக அதாவது களையெல்லாம் நீக்கியாச்சு, எரு ஃபில் பண்ணியாச்சு, மல்ச்சிங் போட்டாச்சு. இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா தொட்டியிலுக்கும் மண்ணெல்லாம் வெளியே எடுத்தாச்சு இல்லையா, அடியில் ஸ்ட்ரென்த்துக்காக இலைத்தழையெல்லாம் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே எருவை கொட்டி கலந்து மண் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த சப்போர்ட் ஆள் இல்லாமல் தான் இத்தனை நாள் தள்ளி போயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலுமே ஆடி அமாவாசை அப்படின்ற அந்த டைம் தான் விதை விதைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ ஆடி அமாவாசைக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அமாவாசை அன்னைக்கு விதை போடுறதோ செடி நடுறதோ எல்லாமே அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஏன் ஆடி அமாவாசை அப்படின்னா, அந்த டைமில் நம்ம விதைக்கும் போது விதையோட முளைப்பு திறன் நல்ல தரமாக இருக்கும். ரெண்டாவது நோய் தாக்குதல் இருக்காது. அதுக்காக தான் ஆடி அமாவாசையில் விதை போடுறது அப்படின்றது. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழியோடு இருக்குது. ஸோ இது கீழே இருந்த மல்லி செடி எல்லாருமே எப்பயுமே ரோஜாவோ மல்லியோ எல்லாத்தையுமே தனியாக பதியம் போட்டு அவங்கள தனி கொடுத்துனம் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். பட் இந்த வாட்டி தனி கொடுத்தனாலாம் இல்லை, டோட்டல் ஃபேமிலியுமே மேலே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி இவங்களையும் மேலே கொண்டு வந்தாச்சு. இப்படி தான் இந்த கார்டன் ஒர்க் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது நம்மளோட பிரண்டை. இவங்களெல்லாம் இடம்லாம் எதுவும் மாற்றலை. இவங்களுக்கும் புதுசாக எரு வச்சு மல்ச்சிங் போடுறது மட்டும்தான். இப்போ நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி அதில் ஏற்கனவே இருந்த தொட்டியில் பிடுங்கின செடி ஒரு சிலதெல்லாம் மட்டும் திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இவங்க ரெண்டும் பொன்னாங்கண்ணி கீரை. இவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் வாடி போயிடுச்சு. ஆனால் கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால நல்லாவே துளிர் வந்துடும். இது எல்லாமே அந்த பட்டன் ரோஸ். இவங்களை தனியாக அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நிறைய தொட்டிகள் நம்ம மாற்றும் போது பழைய தொட்டியெல்லாம் உடஞ்சிருச்சு. அதனால் மண் நமக்கு எக்ஸஸாக நின்றுடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே அந்த எரு இருந்த பேக்லேயே வாரி வச்சாச்சு. இப்போ நம்ம புதுசாக கொஞ்சம் தொட்டியெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். மீதி அப்டேட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். நன்றி. நலம் பெறுக, பலம் பெறுக.